ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த மாரியே ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ அது வந்து 22,100 வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அத வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல ஒரு நியர்பை போனதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, 22,040ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஓப்பன் ஆக போது ஒரு ஃப்ளாட் டூ ஒரு மைல்டா கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்க போது. ஸோ அப்படி இருக்கும்போது 2100ன்றது வந்து ரெசிஸ்டன்ட்டாவும் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அப்சைட் மூவ்னு பார்த்தீங்கன்னா, 2100 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா தான் அடுத்த அப்சைட் மூவ் வந்து கிடைக்கும் நிஃப்டிக்கு. ஸோ கீழ சப்போர்ட் லெவல் வந்து 21,800 வந்து சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு நாளைக்கு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து அந்த மைனர் ரெசிஸ்டன்ட் ஒண்ணு சொல்லியிருந்தேன். 46,570. ஸோ அத பிரேக் பண்ண முடியல. திரும்ப செல் ஆயி தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 46,380ல க்ளோசிங் இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் வந்து 46,300 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். ஆ ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 46,500 570ன்றது வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கீழ உடைக்கும்போது 45,500ங்கிறது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் லெவலாவும் ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஐடி. ஸோ ஐடி வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் இருக்கு. இன்னும் பெருசா வந்து மூவ் குடுக்கல. ஓகேங்களா? நான் ஒரு லெவல பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது 38,350. ஸோ அதுக்கு மேல க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் இன்னும் பிரேக் அவுட் எடுக்கல. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயுமே இந்த இடத்துல ரீடெஸ்ட் 38,350ல ரீடெஸ்டிங் எடுத்து திரும்ப மேல போகுது அப்படின்னா, ஐடி இன்னொரு புது உச்சத்த வந்து பதிவு பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஐடி வாட்ச் பண்ணுங்க. ஸோ ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸ் நிஃப்டி என்னதான் பாசிட்டிவா போயிருந்தாலும், ரிலையன்ஸ் வந்து அந்த சைடு வேஸ்லயே தான் இருக்கு. ஓகேங்களா? பெருசா வந்து மூவ்மெண்ட் எதுவுமே இல்ல. ஸோ அந்த லெவல பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தான் ஆயிட்டுருக்கு. ஸோ ஸ்டில் வந்து சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இது வந்து இப்ப தான் 4த் ஸ்விங்கு. ஸோ இந்த ஸ்விங்ல வந்து பிரேக் அவுட் எடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, திரும்ப வந்து 2,962க்கு மேல ரிலையன்ஸ் போச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல அப்சைட் வந்து போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு ரிலையன்ஸ்ல. ஓகேங்களா? ரிலையன்ஸ் வாட்ச் பண்ணுங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப அந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகும்ன்னு சொல்லியிருந்தேன். 1462. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1417ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டா தான் ஓப்பன் ஆக போகுது. நோ ப்ராப்ளம். நாளைக்கு கீழ வரும் பட்சத்தில் 1378 தான் சப்போர்ட்டு. மேல ரெசிஸ்டன்ட் 1462. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.